கட்டுரை தலைவர்களின் யோகம். சட்டசபை ஓட்டு பிரசாரத்திற்கு மாதம் ரூபாய் 30 சம்பளத்திலும் மாதம் ரூபாய் 10 பத்தாவிலுமாக மாதம் ரூபாயில் பிரசாரகர்களை நியமிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாக கமிட்டி அதன் அக்ராசனருக்கு பூரண அதிகாரம் கொடுத்திருக்கிறது. இனி தேசிய தொண்டர் என்போருக்கு இது கை முதலில்லாத வியாபாரமாய் போய்விட்டது. ஒத்துழையாமை மும்மரமாக நடந்த காலத்தில் ஆவேசத்தின் காரணமாய் ஜெயிலுக்கு போய் வந்து பட்டணங்களிலும் கிராமந்தரங்களிலும் செல்வாக்கு பெற்று இப்போது கஞ்சிக்கில்லாமல் திருடவும் ஒருவரிடம் கூலி வாங்கிக் கொண்டு ஒருவரை திட்டவும் அடிக்கவும் செய்து கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது தொண்டர்களின் யோகம்தான். ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்கார் போன்ற தலைவர்கள் இப்படி ஒரு தீர்மானம் இல்லாமலிருக்கும்போதே இம்மாதிரியான தொண்டர்களைக் கொண்டு தலைவராகியிருக்க காங்கிரசிலே இம்மாதிரி ஓர் தீர்மானமும் அதன் அதிகாரமும் அவர் கையிலே இருக்க ஏற்பட்டதானது. தொண்டர்களின் யோகத்தை விட தலைவர்களின் யோகமே பெரிது எனச் சொல்ல வேண்டாம். இனி ஒவ்வொரு ஊரிலும் சுயராஜ்ய கட்சி தலைவர்களுக்கு ஜெய் சப்தம் வானத்தை பிளக்கும். ஜஸ்டிஸ் கட்சியை திட்டும் சப்தம் மேல் உலகத்தையும் நடுக்குறச் செய்யும். சுயராஜ்ய கட்சியை ஒப்புக்கொள்ளாதவர்கள் வெளியூர்களில் மீட்டிங்கு போட முடியாது. போட்டாலும் விளக்கு வராது, வந்தாலும் கல்லுகளும் மண்ணுகளும் கேள்விகளும் பறக்கும். மிஞ்சி இத்தனையும் சகித்துக்கொண்டு நடத்தினாலும் பத்திரிகைகளில் வராது. கூச்சலும் குழப்பமும் மீட்டிங்கை கலைக்கும். இதெல்லாம் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்கார் பணமும் காங்கிரஸ் பணமும் செய்தாலும் பிராமண பத்திரிகை ஜஸ்டிஸ் கட்சியும் சுயராஜ்ய கட்சியை ஒப்புக்கொள்ளாதவர்களும் செய்தது என பிரசாரங்கள் செய்யும். ஆதலால் சுயராஜ்ய கட்சிக்கு இனிமேல் என்ன குறை? இம்மாதிரி சுயராஜ்ய கட்சியே நீ நீடழி வாழ்க. குடியரசு கட்டுரை பிப்ரவரி 7, 1926.